ஹாய் நண்பர்களே, வாங்க ரசம் வைக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, நான் பச்சை மிளகா போடுவேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கூட சேர்த்து போடுவேன். கருவேப்பிலை, மெழுகு, சீரகம், இது பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள். நான் தக்காளி அம்மியில் அரைச்சி வைப்பேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிறேன். வாங்க போய் இதை அரைச்சி ரசம் வைக்கலாம். ரொம்ப முழமான அரைக்கூடாது, அப்படியே குறப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும். இது கூடவே மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சளும் பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கணும். இன்னும் கட்டி பெருங்காயம் வச்சா நல்லது. கருவேப்பிலை, தக்காளியோட சாரெல்லாம் புரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். போய் ரசத்தை வைக்க நம்ம தயாராகிடுச்சு. போய் ரசம் சட்டி காய்ஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அரிசிகள் அப்படி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிச்சு. நல்லா அந்த மெழுகு சீரகமெல்லாம் நல்லா வாசனை வர்றது ஆரம்பிச்சிச்சு. இது போட்டு நம்ம புளி வெடி கட்டிக்கலாம். கையை இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். இது கொதி வரட்டும். ரசம் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். சூடான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாய் நண்பர்களே.